Just now I say about Prasangi, 11th chapter and 12th chapter. Just I read these verses before and be blessed. So I am saying this. Ecclesiastes or Prasangi chapter 11 verses 9 and 10. And Ecclesiastes 12th chapter first verse. And வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணன் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றை நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தின் சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயது வாலிபமும் மாயே, எல்லாம் மாயே என்று பிரசங்கி சாலமன் சொல்கிறார். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டத்தாரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இன்று வாழ்கிற வாழ்க்கையில் மாயமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் அநேகர் ஓடுகிறார்கள். யாருக்கு ஜெயம் ஜீவிதம் கிடைக்கும்னு ஓடுறாங்க. வாலிப வயதில் தவறுகிறோம். அவ்வாறு தவறும் பொழுது அவரை நினைக்கவில்லை, சிஷ்டத்தாரை நினைக்கவில்லை. சிஷ்டத்தாரை நினைத்தால் கண்டிப்பாக இவ்வாறு மன சஞ்சலங்களிலும் வேதனைகளிலும் விழுந்து விடுவார்கள். உன் இருதயம் பூரிப்பாகட்டும், உன் காட்சிகளில் நட, உன் இளமையை சந்தோஷப்படு, உன் இஷ்டமாதிரி நீ நட. ஆனால் கர்த்தர் இதை காண்கிறார், அவர் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று சொலமன் சொல்கிறார். அவர் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். காயப்படுகிற காரியங்கள், காயங்கட்டுகிற காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் காயப்படுத்துவார்கள். அநேகர் நம்மளை காயப்படுத்துவார்கள். இந்த காயங்கள் ஆறுவதற்கு நாம் வசனத்தை தியானிப்போமாக, இயேசுவானவரை பிடிப்போமாக, அவரை தியானிப்போமாக. இன்னைக்கு கிறிஸ்மஸ் வர்றதுக்கு இன்னைக்கு செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம்தான் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய எல்லா காரியமும் நட, உனக்கு நியாயம் உண்டு, நியாயவிதி உண்டு என்று சாலமன். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டத்தாரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். வசனம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நன்மையானாலும் தீமையானாலும் அவற்றையெல்லாம் நியாயத்திலே கொண்டு வருவார். கர்த்தர் பராக்கிரமமான தேவன். ஆசம் காட், பயங்கரமான தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம நடுங்கி போய்விடுவோம் அவரை பார்ப்போமானால். ஆகவே பயங்கரமான கர்த்தர் நம்மளது. இயேசுவானவர் நம் புத்திரர். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து சந்தோஷத்தை தந்தார், சமாதானத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் நாம் வாழ்கிறோம். வேதத்தை படிக்கும்போது இயேசுவானவரை தியானிக்கிறோம். பிதாவை காணும்போது நாம் மனமகிழ்ச்சி அடைவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சக்தி கொடுக்கிறார். அவர் நம்மை எடை கட்டுகிறார். அவருடைய வசனங்களுக்கு காத்திருப்போமாக. இந்த உலகத்தில் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு வாழ்வோமாக. அநேக தீமையான நண்பர்கள், தோழிகள் வந்து சேரலாம். அவர்களை ஒன்றும் பார்க்காமல், அவர்களை கண்டுக்காமல், முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, யோர் யோக் வில் பி பிரேக். நுகத்தடிகள் முறியும். நுகங்கள் வைக்கிறார்கள். சில ஆட்கள் நம்மளுக்கு நுகங்களை வைக்கிறாங்க. அந்த நுகங்கள் முறிந்து போகும் என்று பைபிளில் போட்டிருக்கு. ஆகவே இந்த நுகங்களில் அடிமைப்படாமல் நாம் நம் சிஷ்டத்தாரை நினைப்போமாக. இந்த வாலிப பிராயத்தில் சிஷ்டத்தாரை நினைத்து அவரை வேண்டிக் கொள்வோமாக. கண்ணன் காட்சிகளிலும் எல்லாம் மயங்கி விடாமல் இருக்க நம்மை என்கரேஜ் பண்ணுகிறேன். ஆகவே அவேராக இருப்போமாக. ஆமீன்.